கொரியா டே 3 பிரேக்ஃபாஸ்ட்டோட ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்ட்ராபெரி மில்க்கும் எக் சாண்ட்விச்சும் கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் வாங்கினது. ஃபர்ஸ்ட் ஸ்பாட் ஹின்யாவல் கல்ச்சுரல் வில்லேஜ், அதுக்கு தான் போகிறோம். அது அழகான குட்டி கோஸ்டல் டவுன். சாண்டரினி ஆஃப் பூசான்னு சொல்கிறாங்க, பிகாஸ் ஆஃப் ப்ளூ அண்ட் ஒயிட் பில்டிங்ஸ். அப்புறம் இந்த அழகான ஓஷன் வியூ. இந்த படியிலேருந்து அப்படியே கீழே இறங்குனா கோஸ்டல் வாக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரைக்கும் அப்படியே அலசத்தை கேட்டுட்டு நடக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. சேட்லி அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஏதோ வேலை நடக்குது, அதனால் திரும்ப அத்தனை படி ஏறி மேலே வந்தோம். இங்கேருந்து இந்த வியூ பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி குட்டியாக அந்த தூரத்தில் கேபிள் கார் தெரியுது இல்லையா, அதுதான் நெக்ஸ்ட்டு ஸ்பாட் நம்ம போகிறது. இந்த நேரோ ஆலிஸ் ஃபுல்லாக நிறையா கெஃபேஸ் இருந்தது. நாங்கள் ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோம் டூரிஸ்ட் க்ரௌட் அவாய்ட் பண்ணுறதுக்காக, அதனால் எதுவுமே திறக்கலை. அண்ட் இங்கே பார்த்தா ஃப்ரீ ஒய்ஃபை எல்லா இடத்துலையும் இருக்குது. இண்டிடுக்கில், பஸ்ஸில் பப்ளிக் ஒய்ஃபை ஃப்ரீ. அது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு ஏரியல் வியூலேருந்து கடலை பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். கீழே க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால அகெயின் இந்த எண்டில் வந்து இவ்வளோ படி இறங்கி கீழே ஒரு கேவ் இருக்குது, அதை பார்க்கணுங்கிறதுக்காக அத்தனை படி இறங்கி கீழே போகணும். பூசான் கொரியாவோட சதர்ன் டிப்பில் இருக்கிறதுனால நல்ல சன்னி டே அன்னைக்கு ஜாப்பனீஸ் ஐலாண்டே இங்கேருந்து தெரியுமா. ரொம்ப ஹேஸாக இருந்ததுனால எங்களுக்கு தெரியல. அப்படியே அந்த கேவ்குள்ளே போனால் இன்ட்ராக்டிவாக இங்கே நிறையா வச்சுருந்தாங்க இந்த மாதிரி. அது ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் வச்சுருந்தாங்க, ரொம்ப சில்லுன்னு இருந்தது. நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது சொங்தோ கேபிள் கார். இது எங்கள் 2 பேரோட ஃபர்ஸ்ட் கேபிள் கார் எக்ஸ்பீரியன்ஸ். நார்மல் கேபிள் கார், கிறிஸ்டல் கேபிள் கார்னு இருந்தது. நாங்கள் கிறிஸ்டல் சூஸ் பண்ணோம். கீழே வந்து ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது. அது பார்க்கவே வந்து ரொம்ப வித்தியாசமாக, பயமாக, ஜாலியாக இருந்தது. அதர் சைட் ஆஃப் த கேபிள் கார் பெரிய ஃபாரஸ்ட் பார்க் இருக்குது, ஹைக்கிங் போகலாம், கன்வீனியன்ஸ் ஸ்டோர், ஸ்நாக்ஸ் கடன் நிறையா இருந்துச்சு. ரொம்ப பசினால லைட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டோம். எண்ட் ஆஃப் த டே கே ட்ராமா ஷூட்டிங் கூட பார்த்தோம். பார்ட் 2ல சொல்கிறேன்.